வெல்கம் ஜாரா கார்டன். இது எங்கள் மாடி தோட்டம். நம்ம ஜாரா கார்டனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 நாள் வந்து நான் வரவே இல்ல. வெளியூர் பயணம் போயிட்டதுனால வரல. இப்போ தான் மேலே வரேன். ஆனா, இங்கே 2 நாளா வந்து கடுமையான மழை எங்கள் ஊர்ல சேலத்தில. தண்ணி ஊத்துற வேலைலாம் எதுவுமே இல்ல. நல்லா நேத்தும் நைட்டு நல்லா மழை பெஞ்சிருக்கு. முந்தா நேத்து ரொ ரொம்ப அதிகமான கனமழை பெஞ்சிருக்கு. அதனால தண்ணி ஊத்துற வேலை எதுவும் இல்லாதனால இப்போ தான் வந்தேன். பார்த்தேன். எல்லாமே வந்து நல்ல ஈரப்பதமா மண்ணெல்லாம் இங்க பாருங்கண்ணா. நல்லா ஈரப்பதமா நல்லா இருக்கு. ஆனா என்னமோ தெரியல செடிங்கலாம் கொஞ்சம் மஞ்சள் அதிகமா காணப்படுது இலைங்கள்ல. என்னன்னு தெரியல. சத்து குறைபாடா? இல்ல என்ன ரொம்ப அதிகமான மழையில வந்து உள்ள வேர் எதுவும் அழுகியிருக்கா? என்ன ஏதுன்னு தெரியல. இங்க பாருங்க ஒரு 3 நாளைக்கு முன்ன வரணும் பாருங்க வீடியோல ஏற்கனவே போட்ட வீடியோக்கள்ல பாருங்களேன். நல்லா எல்லாமே வந்து இலைங்கெல்லாம் நல்லா பச்சை பசேல்னு இருந்தது. ஆனா இப்ப வந்து பார்க்குறேன் எல்லாமே இலைங்கெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் நிறத்துல இருக்கு. நெறைய இலைங்க வந்து பழுத்து போயிருக்கு. அது என்ன காரணம் என்னன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க நெறைய செடியே பார்த்தீங்கன்னா, நெறைய மஞ்சளா இருக்கு. என்ன காரணம்? சத்து குறைபாடா? இல்ல மீன் அமிலம் எதுவும் நான் இப்ப மீன் அமிலம் போட்டு கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஆகுது. ஒரு வேளை மீன் அமிலம் போடணுமா என்னன்னு தெரியல. நான் 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவ நெறைய பேர் மீன் அமிலம் போடுறாங்க. நான் போடுறதில்ல. 1 மாசத்துக்கு ஒரு தடவ தான் மீன் அமிலம் போடுவேன் எப்பயுமே. இங்க பாருங்க. நெறைய எறும்பு வந்துருச்சு. எறும்புங்கள்லாம் இல்லாம இருந்துச்சு. இங்க பாருங்க நான் எவ்வளோ எறும்பு இருக்கு பாருங்க. கத்திரிக்காய் செடியில எவ்வளோ எறும்பு இருக்கு பாருங்க. ஃபுல்லா எறும்பு வந்துச்சு திரும்பவும். இந்த கத்திரிக்காய் செடியில மட்டும் எறும்ப ஒழிக்கவே முடியலைங்க. எவ்வளோதான் நம்ம மருந்து அடிச்சாலும், எவ்வளோதான் கவனமா பார்த்தாலுமே, இந்த கத்திரிக்காய் செடி, காராமணி இந்த செடிங்கள மட்டும் எறும்ப வந்து ஒழிக்கவே முடியல. மருந்து அடிச்சோம்னா 2 நாளைக்கு நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெறைய பார்த்தீங்கன்னா, மருந்து வந்து முடிஞ்ச வரையிலும் அடிக்க மாட்டேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த கழனி தண்ணி இருக்குல்ல, அரிசி கழுவுற தண்ணி. அத தான் நான் வந்து எடுத்து ஒரு 5 லிட்டர் பாட்டில்ல ஃபுல்லா ஊத்தி வச்சு, நல்லா அடைச்சு 1 வாரத்துக்கு வச்சிருந்து, அத எடுத்து தான் தெளிப்பேன். ஆ அதிலேயே வந்து எறும்புங்க பூராமே ஓரளவு கட்டுப்பாடோட இருக்கும். வராது. கண்ட்ரோல் ஆயிடும். அதையும் மீறி ரொம்ப எறும்பு தொல்லைங்க இருந்தா மட்டும் தான் வேப்பெண்ணெய் கரைசல வந்து தெளிச்சு விடுவேன். இப்ப திரும்பவும் பாருங்க அந்த கழனி தண்ணி வச்சிருக்கிறேன். அது கழனி தண்ணி தான் இப்ப ஊத்தி விடணும். கத்திரிக்காவுல, தக்காளியில பார்த்தீங்கன்னா, அந்த பூச்சி வந்திருக்கு. வெள்ளை பூச்சி, மாவு பூச்சி வந்திருக்கு தக்காளியில. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.